வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் ஒரு ஸ்மால் மக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வேஸ்ட்டான பேப்பர் இருந்தாலே போதும். இது போல் பார்த்தீங்கன்னா எளிமையாக செய்திடலாம். இந்த வீடியோவில் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பென்னு, பென்சில் இது வேணாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஒரு வேஸ்ட்டான பேப்பர் வச்சு தான் இதை செய்ய போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும். அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே 3 ஆப்ஷன் வரும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற நோட் பேப்பர் எடுத்துக்கோங்க. நோட் பேப்பர் எடுத்துக்கின்னு இந்த சைடு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது போல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 பேப்பர்ஸ் தேவை. பாருங்கள், 26 பேப்பர்ஸ் தேவை. 26 பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி உள்ளே மடிச்சுக்கோங்க. இப்படி உள்ளே மடிச்சுக்கோங்க. இப்படி உள்ளே மடிச்சுக்கோங்க. திரும்பவும் இப்படி உள்ளே மடிச்சுக்கோங்க. பாருங்கள், திரும்பவும் இப்படி உள்ளே மடிச்சுக்கோங்க. திரும்பவும் இப்படி உள்ளே மடிச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இப்படி திருப்பிட்டு இப்படி நடுவில் முடிச்சுக்கோங்க. இப்படி நல்லா முடிச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நடுவில் முடிச்சோம்ல, இது கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த நடுவில் கொஞ்சம் இப்படி முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் முடிச்சுக்கோங்க. இப்போது இது போல் முடிச்சுக்கோங்க. ஒன்ஸ் மோர் பார்த்துக்கோங்க. இந்த சைடு 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கிற பேப்பரு நடுவில் முடிச்சுருங்க. இதில் இன்னும் நடுவில் முடிச்சுக்கோங்க. இப்போது இதில் இப்படி திருப்பி நடுவில் முடிச்சுக்கோங்க. அப்படியே பேக் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து நடுவில் முடிச்சுக்கோங்க. இப்படி நடுவில் முடிச்சுக்கோங்க. இந்த சைடும் அப்படியே நடுவில் முடிச்சுட்டு இப்படி முடிச்சிருங்க. இவ்வளோ தான். இது போல் பார்த்தீங்கன்னா 26 பேப்பர்ஸாக நீங்கள் முடிச்சுக்கோங்க. இது போல் பார்த்தீங்கன்னா 26 பேப்பர்ஸ் வந்து நமக்கு தேவை. 26 பேப்பர்ஸ் வந்து முடிச்சுக்கோங்க. பேப்பர் 2 எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சந்து இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த பேப்பர் ஒன்று வச்சுக்கோங்க. இது போல் தான் நம்ம எல்லா பேப்பரும் வந்து பண்ண போகிறோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேப்பர் எடுத்து வைக்க போகிறோம். இது போலவே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பேப்பருமே நம்ம வந்து வைக்க போகிறோம் இதில். இது போலவே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பேப்பருமே வச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த 26 பேப்பரை பார்த்தீங்கன்னா இப்படி தான் கோத்துடணும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவுண்டாக மடிக்க போகிறோம். இப்படி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் இருக்கா, இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க.
ஸோ இவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரவுண்ட் ஆகிடுச்சு. இன்னொன்று நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதையே நம்ம கோத்துப்போம். இது போல் பேப்பர் பார்த்தீங்கன்னா அளவு வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு சுற்றி பெவிக்கல் போட்டு ஒட்டிடுங்க. பெவிக்கல் போட்டு ஒட்டிட்டு திருப்பிக்கோங்க. இதில் நல்லா உள்ளே போகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கிச்சு. ஸோ இவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெவிக்கல் போட்டு ஒட்டிடுங்க. ஸோ இவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் கப்பு மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பென், பென்சில், லைசர், ஸோ இதை மாதிரிலாம் இதில் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இது போல் வீடியோ போகிறப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.